தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கதையோட தலைப்பு பகிர்வு. நம்ம இப்போ ஓடுற ஓட்டத்துல நம்மளோட வாழ்க்கையில நம்ம பகிர்வு அப்படிங்கிறதையே நம்ம மறந்துட்டு சுத்துறோம். நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்காக ஓடுறோம், ஓடுறோம், ஓடுறோம். ஆனா பகிர்வு, நிதானம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம மறந்துட்டோம். இன்றைய கதை மூலியமா பகிர்வுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சிறு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் ஓடுறதுல ரொம்ப திறமைசாலி. தினந்தோறும் ஓடுறான், ஓடுறான். நல்லா அழகா ஓடுவான். அவங்களோட ஊர் மக்கள் எல்லாருமே அவ்ளோ அருமையா அவன பாராட்டுவாங்க. இவ்ளோ திறமைசாலியா இருக்கான். எத்தன பேர் கூட ஓட விட்டாலும், நல்ல கொஞ்சம் அவனோட வயதுல மூத்த சிறுவர்களோட சேர்த்து ஓட விட்டாலும், அவன் தான் முதலாவதா வருவான். நெறைய எவ்ளோ ஓட சொன்னாலும் ஓடுவான். இவ்ளோ திறமைசாலியா அப்படின்னு அவங்க அப்பா, அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவன பார்த்து. குட்டி பையனா இருக்கான். எவ்ளோ தூரம் ஓட சொன்னாலும், எத்தன மணிக்கு எழுப்பி ஓட சொன்னாலும் அப்படி ஓடுறான். இவனுக்கு நெறைய திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லாருமே அவன பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு சிறிய நிகழ்வுல கூட ஒரு மேடை இதுல கூட அவனோட ஓட்டத்த பத்தி எல்லாருமே சொல்லி புகழ்ந்து பாராட்டி நெறைய பாராட்டுக்கள் வாங்கியிருக்கான். ஆனா அந்த முன்னாடியே இருந்த அவனோட வகுப்பு ஆசிரியர் அவர பார்க்கவும் இல்ல. அவர பாராட்டவும் இல்ல. அவர் அவரோட முகத்துல புன்னகையும் இல்ல. அத பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. நான் இவ்ளோ திறமையா ஓடுறேன். ஆனா எல்லாரும் என்னைய பாராட்டுறாங்க. ஆனா எனக்கு புடிச்ச மிக சிறந்த ஆசிரியர் நீங்க. நீங்க ஏன் நான் ஓடுறத பார்த்து நீங்க பாராட்ட மாட்றீக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அப்படி இருந்தாலும் பக்கத்து ஊர்ல அந்த வேற ஊர்கள்ல பக்கத்துல இருக்க சின்ன சின்ன ஊர்கள்ல கூட அவன் போய் நெறைய ஓட்டப்பந்தயங்கள்ல கலந்திருக்கான். ஓடுறதுலயே மிக சிறந்தவன் அப்படிங்கிற அளவுக்கு நெறைய பேரும் புகழும் வாங்கியிருக்கான். ஆனா அந்த ஆசிரியர் அப்பவுமே பக்கத்து அடுத்த ஊர்க்காரங்க பாராட்டி இருந்துமே, அவன் என்னன்னா, தன்னோட ஆசிரியர் நம்மள பாராட்டல, புகழல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மனக்குறையா, வருத்தமா இருந்தது. அந்த குட்டி பையன் மறுபடியும் மறுபடியும் அவங்களோட ஆசிரியர் கிட்ட கேட்கறாங்க. "நானும் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில நீ வெற்றி பெற்றன்னா, நான் கண்டிப்பா உன்னைய வாழ்த்துறேன். உன்னைய பாராட்டுறேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்." அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அந்த சிறுவனையும் அவனோட சிறுவன் கூட ஒரு வயதானவர். ஒரு அடி எடுத்து வைக்கவே 2 வினாடிகள் ஆகும். அந்த அளவுக்கு வயதானவர். தடி ஊனி நடக்கக்கூடிய ஒரு வயதான மனிதன். மற்றும் ஒரு கண் தெரியாத வயதான மூதாட்டி அவங்க. கண்ணு தெரியாது. வயதான மூதாட்டி. இவங்க இருவரையும் அந்த சிறுவன் பக்கத்துல இந்த ஒரு புறம் ஒருத்தரையும், இன்னொரு புறம் ஒருத்தரையும் நிக்க வச்சுட்டு, "இப்ப நீ வெற்றி பெற்றேன்னா, நான் உனக்கு பாராட்டுறேன். உனக்கு எவ்வளோ நீ விருப்பப்படுறியோ, அந்த அளவுக்கு நான் உனக்கு பாராட்டுறேன், வாழ்த்துறேன். அதுக்கு தகுந்த பரிசும் உனக்கு குடுக்குறேன்." அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன்னா, எவ்வளவோ பேர் கூட என்னோட வயதுல மூத்தவங்களுக்கு கூட வச்சு எனக்கு போட்டிகள வச்சாங்க. நான் வெற்றி பெற்றுட்டேன். ஆனா, இப்பொழுது என்னோட ஆசிரியர் வச்சிருக்கிற போட்டிய பார்த்ததும் எனக்கு வித்தியாசமா தெரியுது. ஏன் அப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியும் போட்டி தொடங்குன உடனே வேகமா ஓடி போறான். ஓடி போனதுமும் நான் தான் வெற்றி பெற்றுட்டேன். என்னை எப்பவாவது பாராட்டுவீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆசிரியர் கிட்ட கேட்கறான். ஆனா, அப்பொழுதும் அவங்களோட ஆசிரியர் பாராட்டல. "நீ வெற்றி பெறல. நீ இந்த இருவரையும் தன்னோட சேர்த்து அழைச்சிட்டு போனீனா தான், அது முழுமையான வெற்றியா இருக்கும்." அப்படின்னு சொல்றாரு. ஆனா 5 வினாடிகள்ல அந்த அந்த வச்சிருக்க போட்டிய அவன் வெற்றி பெற்றுடுவான். ஆனா, அந்த இருவரையும் வயதான அந்த முதியவரும், கண் தெரியாத அந்த மூதாட்டியும் இருவரையும் சேர்த்து அழைச்சுட்டு 50 வினாடிகள் ஆகுது. அவன் வெற்றி பெறதுக்கு இருவரையும் கூட்டிட்டு போயிட்டு, அந்த எல்லைக்கோட்ட அடைஞ்சு அவன் வெற்றிய தழுவுறதுக்கு 50 வினாடிகள் ஆகுது. இவ்வளவு நேரம் எடுத்தாலும் அவன் கூட்டிட்டு போய் அவங்க ஆசிரியர் சொன்னதுனால, அவங்க 3 பேரும் சேர்ந்துமா அந்த வெற்றி எல்லைக்கோட்ட அ தொடுறாங்க. தொட்டதுக்கு அப்புறமா அந்த ஆசிரியர் அவன பாராட்டுறாங்க. பாராட்டிட்டு அவங்களுக்கான விளக்கத்த குடுக்குறாங்க. "நீ தான் மட்டும் போறேன், தான் மட்டும் போறேன், நீ மட்டும் ஓடி போய் அடையிறது கிடையாது வெற்றி. தன்னோட திறமைகளை மற்றவர்களுக்கும் பகிரணும். தனக்கு பின்னாடி இருக்காங்க. சிலர் நமக்கு திறமையா இருக்கிற விஷயத்துல மத்தவங்க அதுல தோத்து போறாங்கன்னும்போது, தன்னோட திறமையும்
அதோட வந்து பகிர்ற மனப்பான்மையும் சேர்ந்து தான் உனக்கு வந்து முழுமையான வெற்றி கிடைக்குமே தவிர, தாங்கிட்ட இருக்க திறமை, நான் மட்டும் ஜெயிச்சுட்டேன், என்கிட்ட மட்டும் இருக்குது, நான் மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேரு வெற்றி கிடையாது. இதுக்கு பேரு தான் முழுமையான வெற்றி. இப்பொழுது நீ அந்த வயதானவர்களையும் சேர்ந்து ஜெயிக்க வச்சிருக்க இல்லையா? நீ உன்னோட திறமைய பகிர்ந்து குடுத்துருக்க இல்லையா? இதுக்கு பேரு தான் முழுமையான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் பகிர்வு அப்படிங்கிறது தான். நம்மளோட 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 பிள்ளைகளா இருக்கட்டும், நம்மளோட கூட படிக்கிறவங்களா இருக்கட்டும், மத்தவங்க வந்து அவங்க வந்து பெரிய மருத்துவரா இருக்கலாம், பெரிய வந்து என்ஜினியரா இருக்கலாம், என்ன வேணா ஆகலாம். ஆனா, அந்த திறமை, தொழில் திறமை மட்டும் இருந்தா போதாது. பகிர்வு, மனிதாபிமானம், அந்த மனித தன்மையோட அவங்க வெற்றி பெற்றாதான் முழுமையான வெற்றி. இதுக்கு பேர் தான் பகிர்வு அப்படிங்கிறது. அந்த 2ம் மனிதாபிமானமும், வெற்றி, தொழில்நுட்பம் 2ம் வந்து சேர்ந்தாதான் வந்து முழுமையான ஒரு தொழிலாவும் இருக்கும், பகிர்வும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புறேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.